ஓகே. வணக்கம் நண்பர்களே. ஆ ஆ நம்ம bigdatahands-on.com நம்மளோட செ நம்மளோட அ சைட்டு. இதுல வந்து ஆக்சுவலா வந்து 3rd சீரிஸ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல வந்து நம்ம வந்து 1 வீக் மட்டும் ஒரு மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் பத்தி பார்த்தோம். மேபி ஒரு கோவிட் ஆரம்பிக்கிறப்ப லைக் மார்ச், ஏப்ரல் டைம்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா வந்து லைக் 15 செஷன்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ்ல பிளான் பண்ணோம். இப்போ வந்து அப்படியே 15 செஷன்ஸை வந்து அப்படியே 50 செஷன்ஸா மாத்தியாச்சு. அப்படியே 50 செஷன்ஸ் கம்ப்ளீட்டா ஏஐல வந்து உள்ளுக்கு எல்லா டாபிக்ஸ்லையும் கவர் பண்றது மாதிரி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். லைக் எல்லா டாபிக்ஸும் உள்ளுக்கு கவர் ஆகிறது மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன், என்னோட மொபைல் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். அதுல நீங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நேத்து நான் பேசினது நிறைய பேத்துக்கு தெரியும். ஒரு சில பேர் அதை பார்த்துருப்பீங்க, அந்த பதிவை பார்த்துருப்பீங்க. நாங்க 3 பேர் இருப்போம். என்னோட நேம் வந்து கலீல் அஹ்மத், இர்ஃபான், தினேஷ் குமார் வந்து ஜாயின் பண்ணுவாரு. இர்ஃபான் வந்து கம்ப்ளீட்டா வந்து டெக்னிக்கலா எடுப்பாரு. தினேஷ் குமார் வந்து அவரும் வந்து ஜாயின் பண்ணுவாரு. வாட் எவர் queries யூ ஹாவ், என்னென்ன கொஷின்ஸ்லாம் எல்லாமே இருக்கோ எல்லா பதிவுக்கும் ஆன்சர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலா பார்க்க போறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லா டாபிக்கும் இன்க்ளூட் பண்ணிடுவோம். எக்ஸப்ட் ஒன் ஐஓடி பார்ட் மட்டும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஆன்லைன்ல பண்ணக்கூடிய இது கிடையாது. ஆனா அது வந்து கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமானப்பட்டதுனால அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி லைக் நேரா வரணும், இல்லாட்டி வீடியோ கேமரா இருந்து நம்ம எடுத்து அதை போடுறது மாதிரி இருக்கும். அதனால வந்து அதை மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாமே எல்லா டாபிக்ஸும் உள்ளுக்கு போட்டிருக்கிறோம். முதல் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டு அனோட்டேஷன்ஸ்ல போயிட்டு லைக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பைத்தானு, மூணாவது பைத்தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல், டிஃபரன்ஷியல், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 3 டாபிக்ஸும் மேஜரா கவர் பண்ணுவோம். பைத்தான்ல கம்ப்ளீட்டா ஒரு 10 செஷன்ஸ் கவர் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிஷின் லேர்னிங்ல ஒரு மிஷின் லேர்னிங்லையும் டீப்பா இறங்கி ஒரு 10 செஷன்ஸ் கவர் பண்ணுவோம். டீப் லேர்னிங்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் வந்து கவர் பண்ணுவோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்எல்பில பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 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 7 to 8 செஷன்ஸ் வந்து உள்ளுக்கு நம்ம கவர் பண்ணுவோம் என்எல்பில. அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், சாரி, என்எல்பில ஒரு 2 to 3 செஷன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இது ஃபைனல் டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல நம்ம வந்து அதுல ஒரு 2-3 செஷன்ஸ் கவர் பண்ணுவோம். 4 செஷன்ஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்டா 4 செஷன்ஸ் கவர் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு செப்டம்பர் 16th ஆரம்பிச்சு நவம்பர் 5ஆம் தேதி முடிச்சிருவோம். 50 days கம்ப்ளீட்டா 50 நாள். இதுக்கு மேல வந்து ஏஐல வந்து ஐஓடியை தவிர மற்றது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். 95% will be covered in AI. இந்த வீடியோஸ் போதும் நம்மளால வந்து ஏஐ பார்ட் லூக் அண்ட் கார்னர் போய் நம்மளால வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. லைக் அது ஒன்று நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டாபிக்ஸ் போதும். கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் பண்றோம். அதை எல்லாருமே பார்த்துக்கலாம். ஜூம்ல தான் டெய்லி கனெக்ட் பண்றோம். ஜூம்ல என்ன டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6:30 இருந்து 7:30 AM. இதோட வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் செஷன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இதை வந்து நம்ம யூடியூப்ல வந்து பதிவிறக்கம் செஞ்சிடறோம். நம்ம பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் சேனல்ல வந்து பதிவிறக்கம் செஞ்சிடறோம். அந்த பிக் டேட்டா சேனல்ல போய் பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டீங்கன்னா bigdatahands-on.com போனீங்கன்னா bigdatahands-on.com போனீங்கன்னா இந்த சேனல்ல போயிட்டு நீங்க வந்து
அந்த என்னென்ன பதிவு இருக்கோ பழைய பதிவுகள் எல்லாமே இருக்கும். நீங்க அந்த பழைய பதிவுகள்ல போய் பார்த்துக்கலாம். இந்த சேனல்ல வந்து நம்ம வந்து உள்ளுக்க வந்து டேட்டாவை வந்து போட்டுடுவோம். அந்த ரெக்கார்டிங் அந்த பர்டிகுலர் டேவோட ரெக்கார்டிங்கை அந்த டேவிலேயே போட்டுடுவோம் நம்ம. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இதுல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வெப்சைட் bigdatahands-on.com போனீங்கன்னா bigdatahands-on.com போனீங்கன்னா லைக் இது நம்மளோட வெப்சைட். இதுல கோர்சஸ் இதுல வந்து நீங்க வந்து மீட்டப் அப்லோட்ஸ்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். இல்ல வந்து மீட்டப் அப்லோட்ஸ்ல மீட்டப் வீடியோஸ்ல போயும் நீங்க வந்து எங்களோட நம்மளோட வீடியோஸை வந்து நீங்க இங்கேயே டைரக்டா போய் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீட்டப் வீடியோஸ்ல இங்க வரிசையா வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்க நேரா வந்து இங்கேயும் போய் பார்த்துக்கலாம். மீட்டப் வீடியோஸ்லயும் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ்ல வந்து நீங்க லைக்ஸ் கொடுத்துக்கலாம், டிஸ்லைக்ஸ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் டிஸ்லைக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட ப்ராப்பர் கமெண்ட்டை கொடுத்துருங்க. அப்பதான் எங்களால வந்து அந்த பதிவிறக்கத்தோட லைக் நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களால ரெக்டிஃபை பண்ண முடியும். டிஸ்லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போட்டுடுங்க. ஸோ வி வில் ரெக்டிஃபை அவர் மிஸ்டேக்ஸ் இன் டிஸ்லைக்ஸ். எதனால நம்ம வந்து லைக் அந்த இதை வந்து நாங்கள் சரி செஞ்சுக்கலாம். அது தவிர அப்புறம் வந்து சப்போஸ் இன்கேஸ் கூகுள் ரிவ்யூஸ் கொடுக்கும் போது நீங்க வந்து டைரக்டா வந்து கூகுள்ல bigdatahands-on.com தட்டிட்டு நீங்க எங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேரா ரிவ்யூஸ் போயிட்டு நீங்க அதோட லிங்க் நான் அமைச்சிடுறேன். நீங்க அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி உங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துடலாம். இல்ல நீங்க இது பண்ணிருந்தீங்கன்னா அங்க ரிவ்யூஸ் எங்களுக்கு டைரக்டா கூகுள் ரிவ்யூஸ் வந்து போட்டு கொடுத்துடலாம். ஸோ மற்றவங்க வந்து எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எவ்ரி ஒன் கேன் சி தோஸ் அந்த ரிவ்யூஸை வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து செஷன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவா இருந்தாலும் நாங்கள் அது சரி செஞ்சுக்க முடியும் எங்களால. ஸோ இந்த ரேட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி நண்பர்களே. இப்போ வந்து நம்ம டாபிக்ஸ்குள்ள உள்ளுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கா வந்து நம்ம பார்த்துடுவோம். இதுதான் வந்து ஓவரால் டாபிக். இந்த ஓவரால் டாபிக் அப்புறம் லைக் நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் உள்ளேயும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கும். டே 1 பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், population sample, data collection, types of data, level of measurements, visualization techniques, mean, median, mode, or the skewness, variance, covariance, standard deviation. Day 2ல inferential statistics part cover பண்ணுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. Day 2 maybe spotlight. Okay. Day 2ல inferential statistics பார்ட் கவர் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். டே 2ல இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் கவர் பண்ணுவோம். டே 3ல இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி வந்து கவர் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். டே 4ல நம்ம அப்படியே பைத்தானுக்கு போயிடுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம இதுக்கு மேப் ஆகும். நம்ம கரெக்டா அந்த இதை ஃபாலோ பண்ணி அந்த இதுல வந்து டிவியேட் ஆகாம தான் போவோம். ஸோ செகண்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு பைத்தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து பைத்தானுக்கு போயிடுவோம். பைத்தான் போயிடுவோம். பைத்தான்ல வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான், என்விரான்மெண்ட் செட் பண்றதை பார்ப்போம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், டே 5, டே 6ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் உள்ளுக்கு நல்லா டீப்பா போயிடுவோம். பைத்தான் ஃபுல்லா லிஸ்ட், செட்ஸ், டே 8ல வந்து செட்ஸ்,
டே 8ல செட், டே 9ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கால்ல. நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணிட்டு நம்ம உள்ளுக்கு வருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. எட்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே செஷன்ஸை கண்டினியூ பண்ணலாம். டே 8, டே 8ல பார்த்தீங்கன்னா டே 8, டே 9, டே 10 எல்லாமே வந்து பைத்தான் மூவ் ஆகும். டே 11, டே 12ம் பைத்தான் தான். இங்க வந்து பைத்தானோட எண்ட் இருக்கும் எப்போனா டே 13ல வந்து மாடியூல்ஸ் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பைத்தான் எண்ட் பண்ணிடுவோம். நம்பை, மேட்ப்ளாட்லிப், சிபான் இதெல்லாமே வந்து பைத்தான்ல தான் போகும். ஆனா வந்து இதெல்லாமே வந்து மாடியூல்ஸ்ல உள்ளுக்கு கவர் பண்ணிடுவோம். ஒரு 10 செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த இன்டர்ஃபேஸ் பாலிமார்பிசமோட டே 12 இதோட பைத்தான் முடியும். டே 13ல மாடியூல்ஸ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே மிஷின் லேர்னிங் போயிடுவோம். டே 15ல தான் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளுக்கட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்ல உள்ளுக்க டைப்ஸ் போயிட்டு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனு, மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனு, பாலினாமியல் ரெக்ரெஷனு, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கே நெய்பர்ஸ். டே 21 வந்து டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், நெய் பேஸ், சப்போர்ட் வெக்டர் மிஷின், எஸ்விஎம்னு சொல்லுவாங்க இந்த டாபிக்கு. அப்புறம் வந்து கிளஸ்டர், கே மீன்ஸ் கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல்ஸ், அப்புறம் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ், லீனியர் டிஸ்கிரிமினேஷன் அனாலிசிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அப்புறம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டே 30ல இருக்கும். டே 31ல இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங். இங்கே தான் வந்து டே 30ல வந்து சின்ன ஒரு ஷஃபிள் இருக்கும். டே 30யே நம்ம டீப் லேர்னிங் ஆரம்பிச்சிருவோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க டீப் லேர்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் டே 30ல. டே 30ல வந்து டீப் லேர்னிங் ஆரம்பிச்சிருவோம். டீப் லேர்னிங் ஆரம்பிச்சுட்டு சேம் தான் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ், ரெக்கரிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த டாபிக்ஸ் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் யூசிங் டென்சார் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெராஸ்ல கொண்டு வருவோம். இதை பூரா அப்படியே வந்து நம்ம டென்சர் ஃப்ளோல வந்து உள்ளுக்கு கொண்டு வருவோம். அப்புறம் வந்து லைக் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் லேஸா வந்து பண்ணுவோம். ஆட்டோ என்கோடர்ஸ், ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்ஸ், டிரான்ஸ்ஃபர் லேர்னிங், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனு இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம இந்த ராசா இதெல்லாம் வந்து என்எல்பியோட டேக் ஆயிருக்கும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட டேக் ஆகிடும். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இங்கே ராசா இதெல்லாம் வந்து டே 41ல அங்கே வந்து என்எல்பி வந்து 1 மைனஸ் ஆகுறதுனால அந்த என்எல்பியை வந்து உள்ளுக்க போட்டோம்னா இங்கே டே 41ல வந்து என்எல்பி வந்துடும். 42ல வந்து ஆஸ் யூஷுவல் ராசா பண்ணிடுவோம். ராசா வந்து அதுவும் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். என்எல்பியில தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இர்ஃபான் என்எல்பியில தானே பண்ணியிருக்கிறோம் ராசா? ஆமா ஜி, ஆமா. ஓகே. அப்புறம் டே 43ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுல இருந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 செஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல இருக்கும். அதுலயே வந்து அந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்கும். டீப் லேர்னிங்ல வந்து லைக் அந்த அந்த ரேட் கேம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவோம். அதையும் நீங்க பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனு ஓப்பன், அதாவது டே 40ல பார்த்தீங்கன்னா
இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து உள்ளுக்கு கவர் பண்ணிடுவோம். அந்த கியூ லேர்னிங்கு, டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங் இதுலலாம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதை நீங்க பார்த்துடலாம். மார்க்கோ டெசிஷன் ப்ராசஸ் இதையும் ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கும். அதை வந்து நீங்க பார்த்துடலாம். ஸோ இதுதான் எங்களோட டீட்டெயில்டு சிலபஸா இருக்கும். ஒரு 50 டேஸ்க்கு கம்ப்ளீட்டா ஏஐ வந்து உள்ளுக்க கவர் பண்ணியிருக்கோம். இது போதும் ஒரு இன்டர்வியூல கவர் பண்ணி நீங்க லைக் இன்டர்வியூல கிளியர் பண்ணிடலாம். தைரியமா வந்து இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் இந்த 50 செஷன் படிச்சிட்டிங்கன்னா. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா இந்த 50 செஷனை பேஸ் பண்ணி நீங்க வந்து நீங்க எந்த டெக்னாலஜில இருந்தாலும் சரி, இந்த ஏஐ ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்ல தான் கம்ப்ளீட்டா இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இங்கிலீஷ்ல போயிடுவோம். இங்கிலீஷ்ல வந்து இந்த 50 செஷன்ஸ் அப்படியே ரெப்ளிகா பண்ணுவோம். இந்த செஷன்ஸ் வந்து இது போதும் உங்களுக்கு. ஸோ இந்த 50 செஷன்ஸ் போதும் உங்களுக்கு. 50 செஷன்ஸ் போதும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டா ஏஐ வந்து எம்டி கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைக் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுல ஒரே ஒரு டாபிக் வந்து ஐஓடி பார்ட் மட்டும் விடுபட்டிருக்கும் நம்ம ஏஐல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா ஐஓடியில வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக்ஸ் கவர் ஆகும். உள்ளுக்கு வந்து ஆர்டினோ, ராஸ்பெரி பை அதெல்லாம் போட்டு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். கவர் பண்ணணும் ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு பேசிக்கா வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆர்டினோ, ராஸ்பெரி அதை பத்தி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இர்ஃபான்ட்டையோ என்கிட்டயோ கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அது ஒரே ஒரு அந்த 2-3 டாபிக்ஸ் மட்டும் தான் விலகி இருக்கு ஏஐல இருந்து. மற்ற எல்லா டாபிக்ஸும் வந்து ஏஐல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேல லைக் யாருமே இதுவரைக்கும் யாரும் தமிழ்ல வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த 50 செஷன்ஸும். டெஃபினட்டா நாங்க தான் ஃபர்ஸ்டா இருப்போம். லைக் தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம். இந்த 50 செஷனும் வந்து தமிழ்ல எளிமையான ஒரு இதுல வந்து நம்ம வந்து கொடுக்கறது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா செஷன்ஸ்குள்ள போவோம். இர்ஃபான், ஓகே. இது எனேபிள் பண்ணிருங்க. இது ஸ்கிரீன் ஷேரிங் எனேபிள் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இர்ஃபான், உங்களை ஹோஸ்டா மாத்திட்டேன். ஓகே. நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. ஓகே ஓகே. லைக் கொஞ்சம் நான் லைக் ஐ வில் பி ஒரு 10-15 மினிட்ஸ் ஆஃப்லைன்ல இருப்பேன். நீங்க அப்படியே ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. யாரும் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணிடுங்க இர்ஃபான். சரி. ஓகே ஓகே. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட சாட்ல போட்டுடுங்க. அங்க சாட் வந்து எப்போதுமே ஓப்பன்ல தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து சாட்ல போட்டுடுங்க. ஒருத்தவங்க வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் யுவர் வாய்ஸ்னு போட்டிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராப்ளமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து எங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ நீங்க தான் கிளியர் பண்ணிக்கணும். நீங்க அந்த சாட்ல வந்து கேன் யூ ஷேர் தி சிலபஸ் ஹியர் ஆன் தி வாட்ஸ்அப் குரூப் ப்ளீஸ். எஸ், வில் பி ஷேரிங் இட் இன் தி வாட்ஸ்அப் குரூப். இப்போ நம்ம சாட்ல வந்து ஷேர் பண்ணிடலாம். இர்ஃபான், அந்த சிலபஸையும் ஷேர் பண்ணிருங்க இர்ஃபான். ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ இர்ஃபான் நீங்க கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது லைக்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிறந்த குழந்தைய எடுத்துக்கோங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு புது ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அப்போ வந்து அதுக்கு இப்போதைக்கு இப்போ திருப்பி திருப்பி பார்க்குது. ஸோ எதுவுமே அதுக்கு புரியல. சுற்றி இருக்கிறவங்க யார், ஸோ எங்கே இருக்கோம் நம்ம, ஸோ எதுவுமே தெரியல அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அது அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, அவங்க பேசுகிறது என்ன பேசுகிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து அது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. அந்த அப்சர்வ் பண்ணது என்னது, ஆக்சுவலாக அது ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்குற இமேஜ், ஸோ அது ஒரு டேட்டா. நம்ம கேட்குற வாய்ஸ், அது ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ஸில் இந்த டேட்டா என்ன ஆகும்னா, ஸோ நம்ம பிரெயின்குள்ளார போய் ஸ்டோர் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இந்த பிரெயின் தான் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலரே. ஓகேங்களா? ஸோ இந்த பிரெயின்குள்ளே தான் அந்த டேட்டா வந்து எல்லாமே என்ன என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டாக வருது. ஓகேங்களா? ஸோ பிகினிங்கில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம பிறந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். ஹியூமன்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹியூமன்ஸ், இவங்க தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ், இவங்க தான் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தெரிய வருது. ஏன்னா நம்ம அது அந்த அந்த குழந்தை கூட இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இவங்க தான் வந்து நம்ம பேரண்ட்ஸு. ஓகேங்களா? அப்படின்னு. ஸோ இதே வந்து வாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி பேச கற்றுக்கிட்டோம் நம்ம எப்படி பேச கற்றுக்கிட்டோம், நம்மளை சுற்றி பேசுகிறவங்கள பார்த்து தானே நம்ம பேச கற்றுக்கிட்டோம். ஸோ சேம் திங் இங்கேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த டேட்டா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இமேஜோ வாய்ஸோ ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவோ ஏதோ ஒன்று. ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த குழந்தையும் பிறந்த குழந்தையும் கம்ப்யூட்டரும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு யாருன்னே என்னன்னே தெரியாது அதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை கொடுக்க போகிறோம். இப்போ அந்த டேட்டாவை வச்சு தான் அது வந்து கற்றுக்க போகுது. ஸோ லைக் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ இந்த டேட்டா வந்து அதோட ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம்? ஃப்யூச்சரை ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இல்லையா? ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் இல்லைன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்குற இமேஜ் தான் வந்து ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது இப்போ ஒரு அனிமலை பார்க்குறோன்னு வைங்க. ஸோ அனிமலோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ அதை வச்சு ஏதோ விளையாடுவோம், தூக்கி போடுவோம். ஸோ அதோட பேர் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம நம்ம வயசில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஏதாவது ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்தால் ஸோ முதல்ல கேட்குற கேள்வி இது என்னது, ஸோ இதோட பேர் என்னது, ஸோ இதோட பேரை நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் அதோட கலரை அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அதோட ஷேப்பை அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு நேம் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய டேட்டா. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்பொழுது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓ, இதுதான் வந்து இதுதான் வந்து ஆப்பிள், இது வந்து ஆரஞ்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ எதனாலனா நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டோம், ஆல்ரெடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்காக சொல்லணும்னா இவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை தான் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு பண்ண போகிறோம். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ சேம் திங் இந்த கம்ப்யூட்டரை நம்ம திங்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுவாகவே ஓன் டிசிஷன்ஸை எடுக்க வைக்க போகிறோம். இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் கிரியேச்சர் தான் வந்து ரொம்பவே வந்து இன்டெலிஜென்ட்டானது. ஏன் சொல்கிறீங்கன்னா, இந்த ஹியூமன்ஸால் மட்டும்தான் வந்து ஓனாக திங்க் பண்ண முடியும், ஓனாக டிசிஷன்ஸை எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்கை தான் நம்ம இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இதற்கு ஏதாவது கிளியர் ஆகிடலையா? கிளியர் ஆகிடுச்சுல? ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஏஐ கேன் ஹாவ் பர்பஸஸ். ஒன் இஸ் டு யூஸ் த பவர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டு ஆர்குமெண்ட் ஹியூமன் திங்கிங். ஸோ ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரை திங்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஆஸ் வி
மோட்டார்ஸ் டு ஆர்குமெண்ட் ஹியூமன்ஸ் ஆர் ஹார்ஸ் பவர். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வந்து மோட்டார்ஸை கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ மோட்டார்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம ஹார்ஸ் பவருக்கு, லைக் வேகமாக போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரோபாட்டிக்ஸ் ஆர் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் மேஜர் பிரான்ச்சஸ் ஆஃப் தட் த அதர் இஸ் டு யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹியூமன்ஸ் திங்கிங். ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க. இன்வைட். ஓகே. ஸோ இன் ஹியூமனாய்டு வே, அதாவது ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுறாங்களோ சேம் திங் நம்ம கம்ப்யூட்டரை திங்க் பண்ண வைக்க போகிறோம். ஓன் டிசிஷன்ஸை அதால் எடுக்க வைக்க போகிறோம். ஓகேங்களா? எதை வச்சு எடுக்க போகிறோம்னா டேட்டாவை வச்சு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஹியூமன் பிரெயினும் பார்த்தீங்கன்னா டேட்டாவை கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தடவையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும், அதை நம்ம ஞாபகம் வைக்கணுமா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் வந்து ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ சில விஷயத்த மட்டும்தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ எதை ஞாபகம் வைக்கணும், எதை ஞாபகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுக்கணும். நமக்கு பிடிக்கலன்னா நம்ம ஞாபகம் வைக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் திங் நம்ம எதுக்காக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஸோ இன்டெலிஜென்ட் ரோபாட்ஸ். ஸோ ரோபாட்ஸை வந்து நம்ம ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது. இதே கேம் பிளேன்னு வைங்க. ஸோ இந்த செஸ்ஸு, இந்த கேம் விளையாடுது, கம்ப்யூட்டரும் வந்து செஸ் விளையாடுது, ஆட்டோமேட்டிக்காக விளையாடுது. ஸோ எப்படி விளையாடுதுன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்சுவலாக நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம், அதுவாகவே கற்றுக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது மாதிரி லேர்னிங் சிஸ்டம்ஸ் அதான் have the ability to expand their knowledge based on the accumulated experiences. ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது வந்து அதோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னென்னா ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேட்டா சயின்ஸ்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சயின்ஸு, ஏஐ சேர்த்து வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாப்பில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதோட சப்செட் வந்து மிஷின் லேர்னிங், அதோட சப்செட் வந்து டீப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்கும். இந்த டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்தது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கும், மிஷின் லேர்னிங் இருக்கும், டீப் லேர்னிங் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்தது வந்து இந்த டேட்டா சயின்ஸு. ஓகேங்களா? ஸோ டீப் லேர்னிங் எதனால் இங்கே வந்ததுன்னா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து மிஷின் லேர்னிங் விட அட்வான்ஸ் தான் வந்து டீப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் தான் வந்து ஆக்சுவலாக ஹியூமன் பிரெயினை அப்படியே வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்டுக்குள்ளார வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ டேட்டா சயின்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா நம்ம டேட்டா வச்சு தான் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த டேட்டா வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த டேட்டாவை பற்றி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அட்மிட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அந்த டேட்டா வந்து எதை பற்றினது, அது என்ன நம்மக்கிட்ட சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றினது, அந்த டேட்டாவை பற்றின அனலைஸ் பண்ணுறது வந்து இந்த டேட்டா சயின்ஸில் வந்துடும். ஸோ அனலைஸ் மட்டும் இல்லை, ப்ரெடிக்ஷன் கூட. ஓகேங்களா? ஸோ டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நம்ம வந்து ஸ்மால் டேட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற வந்து காலகட்டத்தில் வந்து ரொம்பவே அதிகமான டேட்டாஸ் தான் வந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பிக் டேட்டாவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ ஸோ அந்த பிக் டேட்டா டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம லைக் கலெக்ட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி, ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா பிக் டேட்டாலேருந்து. ஸோ அந்த டூல்ஸ்லேருந்து நம்மளுக்கு வருதுன்னு வைங்க, ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்லேருந்து வருதுன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அதுலேருந்து வர டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அது லைக் கிராஃப்ஸ் போட்டோ, இல்லை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியோ, இங்கே தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலே வந்து உள்ளே வரும். எங்கே இந்த அனலைஸ் பண்ணுறதில்ல, இந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறதப்ப நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரெண்டு இது வந்து முக்கியம்.
ஒன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம இந்த அல்காரிதம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த எப்படி நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா இன்னும் மேத்தமெட்டிக்கல் வே. ஓகேங்களா, மேத்தமெட்டிக்கலை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இன்னொரு என்ன விஷயம்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து இப்போ தமிழ் புரியுதுன்னு வைங்க, நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நம்ம எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தமிழ் யூஸ் பண்ணுறோம், இல்லை இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம், இது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஹலோ, ஓகே. ஸோ இது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நானும் ஹியூமனும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் நாட் தட் பைத்தான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ பைத்தானில் கூட ஏன் பைத்தான் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ரொம்ப ஈஸியானது ஆக்சுவலாக, அதனால தான் வந்து பைத்தான் சொல்கிறாங்க எல்லாரும். அதுவும் டேட்டா சயின்ஸ்க்கு முக்கியமாக ஏன் ரொம்ப ஈஸினா, ஸோ இந்த டேட்டா சயின்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, கோடிங் எழுதிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ கான்செப்டை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளாக கோட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஈஸியான லாங்குவேஜை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பைத்தான். ஓகேங்களா, ஸோ ஜாவாலையும் இருக்குது, ஜாவாலையும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ பைத்தான் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியானது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து பைத்தான் சூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது an area that manages, manipulates, extracts and interprets knowledge from the tremendous amount of data. ஸோ அந்த டேட்டாவை பற்றின நாலேஜ், அதுக்கப்புறம் லைக் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம அந்த டேட்டா வச்சு பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் அ multidisciplinary field study of with goal to address the challenge in big data. Data science principles apply to all data. ஸோ பிக் டேட்டா அண்ட் ஸ்மால் டேட்டா, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும், பிக் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்மால் டேட்டாவாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 முக்கியமான விஷயம், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வி வில் கோ வித் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து டேட்டா சயின்ஸுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், லைக் மேட்ரிக்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஐசிடிசி, இன்டெக்ரல் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக இருந்தாலே போதும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின் லேர்னிங் பார்ப்போம் இல்லையா, இந்த மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற எல்லா அல்காரிதம்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து நம்ம அதை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த மெஷின் லேர்னிங்கில். அப்போ வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வந்து முதல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் டேட்டா. இட் இன்வால்வ்ஸ் கலெக்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், ஆர்கனைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் டேட்டா. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா கலெக்டிங் த டேட்டா. ஏன்னா நம்மளுக்கு டேட்டாவை முதல்ல கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறதோ இல்லை சம்மரைஸ் பண்ணுறதோ, இல்லை கிராஃப் மாதிரி போட்டு அதை வந்து விசுவலைசேஷனாக பார்க்குறது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி, அதுவும் இல்லாமல் ப்ரெடிக்ஷனில் கூட நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, லைக் இந்த விசுவலைசேஷனுக்காக, சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம வந்து அந்த டேட்டா வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம், அதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு விசுவலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகுது, கலெக்டிங் டேட்டா, ப்ரெசென்டிங் டேட்டா, கேரக்டரைசிங் டேட்டா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. இதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வந்து கலெக்ஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது கிராஃப் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது சம்மரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம், இந்த கலெக்ட் பண்ணுறது, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் விசுவலைசேஷன் பண்ணுறது, அப்புறம் இந்த சம்மரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா டிஸ்கிரைப் டேட்டா. ஓகேங்களா, அந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அதோட மெயின் பர்பஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு.
So for example, tables or graphs are used to organize data, and descriptive values such as the average score are used to summarize the data. ஸோ அந்த கிராஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு இதே நம்ம ஆவரேஜ், மீன், மீடியன், மோட் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹையர் செகண்டரி இதில் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த டேட்டாவோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டாவை காட்டுறேன். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அஃப்கோர்ஸ் எதுவுமே புரியாது. ஸோ லைக் எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ எதுவுமே புரியல நம்மளுக்கு, இல்லையா. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஒன்றுமே புரியல இல்லையா. ஸோ இதே இப்படி காட்டினா புரியுமா, லைக் கிராஃப். ஸோ இப்போ இது புரியுதா? சர்வைவ்டு, 0ங்கிறது சர்வைவ் ஆகலை, 1ங்கிறது சர்வைவ் ஆயிருக்காங்க. ஸோ 500க்கும் மேற்பட்ட பேர்கள் வந்து சர்வைவ் ஆகலை, ஸோ இறந்துருக்காங்க. லைக் 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சர்வைவாக இருக்காங்க, சாரி, இல்லையா. ஐ கான்ட் சி யுவர் ஸ்க்ரீனா. ஸோ மீதி எல்லாருக்கும் தெரியுதா? ஒருத்தருக்கு தெரியலங்கிறாரு. ஓகே ஓகே, தெரியுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா ஆக்சுவலாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு இல்லையா. ஸோ அதில் பயணம் பண்ண அந்த பேசஞ்சர்ஸ் அவங்களுடைய டேட்டா தான் இது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். லைக் அந்த எதனால் வந்து எத்தனை பேர் அதில் பேசஞ்சர் இருந்தாங்க, ஸோ அவங்களுடைய லைக் எத்தனை பேர் சர்வைவ் ஆனாங்க, எத்தனை பேர் சர்வைவ் ஆகலை. ஓகே. ஸோ எத்தனை பேர் சர்வைவ் ஆனாங்க. இதே ஜெண்டர் வைஸாக பார்க்கும் பொழுது மேல் வந்து அதிகம் பேர் வந்து இறந்துருக்காங்க, ஸோ ஃபீமேல் அதிகமாக சர்வைவ் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிளாஸ் வைஸ் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃபாக போடும் பொழுது நம்மளால ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுது இல்லையா. ஸோ இதே இந்த டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை, ஓகேங்களா. இதே நான் விசுவலைசேஷனாக பார்க்கும் பொழுது எனக்கு ஈஸியாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, 500 பேர் கிட்ட வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்னு வைங்க. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லாமே வந்து ஒரு லைக் ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், டிசிஷன் அபவுட் பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அது என்ன சொல்கிற பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, ஸோ இது வந்து எஸ்டிமேஷன், ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஹைபாதிசிஸ் டெஸ்டிங்கிறது நம்ம ஜஸ்ட் ஒரு அந்த டேட்டாவுக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் அது பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுலேயும் ப்ரெடிக்ஷனும் வரும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இன்னும் நம்ம கவர் பண்ண போகிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டாவே வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த மாதிரி காட்டுறேன்னு வைங்க. ஸோ ஒரு டேபிள்ஸாக காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை பார்ப்போம். ஸோ முதல் வந்து பேசஞ்சர் ஐடி இருக்குது. ஸோ ஐடி ஆஃப் த பேசஞ்சர், அவ்வளோதான். இதே சர்வைவ்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து உயிர் பொழைச்சாங்களா இல்லை இறந்தாங்களான்னு சொல்லி நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. 0, 1 இருக்குது. 0ங்கிறது அவங்க இறந்துட்டாங்க, 1ங்கிறது சர்வைவாக இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பேசஞ்சர் கிளாஸ் வைஸ் ஃபஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸான்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேமு, இந்த பேசஞ்சரோட நேமு, அதுக்கப்புறம் செக்ஸ், அவங்களோட ஜெண்டர், ஸோ மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் ஏஜ், ஸோ அந்த பேசஞ்சரோட ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களுடைய சிப்ளிங்ஸ், அவங்களுடைய பசங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி, அவங்க பேரண்ட்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் நம்பரு அதெல்லாம் வரும், ஃபேரு, ஸோ எவ்வளோ காசு அது, கேபின்னு, அப்புறம் எம்பார்க்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டாவில் வந்து எல்லா டேட்டாவும் வந்து சேம் இல்லை, ஓகேங்களா.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏஜ்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களோட ஏஜ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 25 சொல்லுவீங்க, 32 சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பயாவது உங்கள் ஏஜ் கேட்டால் என்னோட ஏஜ் வந்து 22.7 சொல்லியிருக்கீங்களா? இல்லை இல்லையா? ஸோ அப்போ ஏஜ் வந்து மஸ்ட் பி ஹோல் நம்பர். ஸோ முழு எண்ணாக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெயிட்டு இல்லை ஹைட்டு கேட்குறேன்னு வைங்க. ஸோ என்னோட ஹைட்டுன்னு கேட்டிங்கன்னா 5.2 இதுன்னு சொல்கிறேன்னு வைங்க. ஸோ அது வந்து 5.2 இல்லையா? ஸோ அது வந்து பாயிண்ட் வைஸில் வரலாம். ஓகேங்களா? வெயிட்னா வரலாம். ஸோ 55.5 வரலாம், சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து புள்ளி வச்ச நம்பர் வரலாம். ஸோ ஹைட்டு வெயிட்டில் வந்து புள்ளி வச்ச நம்பர் கூட வரலாம். ஓகேங்களா? இதே உங்கள் நேம் கேட்குறேன்னு வைங்க. உங்கள் நேம் நீங்கள் நம்பரில் சொல்லுவீங்களா? இல்லை, கேரக்டர்ஸில் தானே சொல்லுவீங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த டேட்டாலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னது குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று என்னது குவான்டிடேட்டிவ். ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ்ங்கிறது என்னென்னா லைக் உங்கள் நேமாக இருக்கட்டும், ஹேர் கலர், இல்லை ஏதோ ஒரு அது வந்து கேரக்டர்ஸாக இருக்கணும். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது ஒரு கேரக்டர்ஸாக இருக்கணும், இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஆமாம் கேரக்டர்ஸாக இருக்கணும்னு வைங்க. குவான்டிடேட்டிவ்னு வைங்க. குவான்டிடேட்டிவ்ங்கிறது ஒரு நம்பர்ஸாக இருக்கும். பேசிக்காக சொல்லணும் அவ்வளோதான். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், குவான்டிடேட்டிவ்ங்கிறது நம்பர்ஸாக இருக்கும்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த குவாலிட்டேட்டிவ்லேயே 2 டைப் இருக்குது. டைக்டோமிக், பாலினாமிக். டைக்டோமிக்னா ஃபார்ம் ஆஃப் 2 வேர்ட்ஸ் ஆர் மேல் ஆர் ஃபீமேல். ஸோ 2 டைப் தான் இருக்கும். டைக்டோமிக்கில் வந்து 2 டைப் தான் இருக்கும், மேல் ஆர் ஃபீமேல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்குது பாருங்கள், சர்வைவ்டில் 0 or 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன டைப்பு? டைக்டோமிக் டைப்பு. ஓகேங்களா? இதே பாலினாமிக்னு வைங்க, மோர் தென் 2 இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ டைப் ஆஃப் கார்னு கேட்டிங்கன்னா ஹிண்டாய், மாருதி, ஆடி, பென்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். பாலினாமிக்ங்கிறது கிரேட்டர் தென் 2. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து பி கிளாஸ்னு வைங்க, பேசஞ்சர் கிளாஸ். பேசஞ்சர் கிளாஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, 1, 2, 3ன்னு சொல்லி. இப்போ மோர் தென் 2 இருக்குது இல்லையா? அது வந்து பாலினாமிக். ஓகேங்களா? ஸோ நாட் ஜஸ்ட் கேரக்டர், நான் கேரக்டர்ஸ்னு தப்பாக சொல்லிட்டேன் போல். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிளாஸ். ஓகேங்களா? சர்வைவ்டுங்கிறது ஒரு கிளாஸ்னு வைங்க. 0 கிளாஸு இல்லை 1 கிளாஸு. 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். 2 டைப்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டா பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது, டைக்டாமிக்கு, பாலினாமிக்கு. டைக்டாமிக்னா ஸோ ஒன்லி 2 டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல், ஃபீமேல். பாலினாமிக்னா மோர் தென் 2 இருக்கும். ஓகேங்களா? இது குவான்டிடேட்டிவ் டேட்டாங்கிறது, குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸு. ஸோ டிஸ்க்ரீட்டுங்கிறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் கவுண்டிங் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது கவுண்டபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து கவுண்டபிள்னால் வந்து எப்போவுமே வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்பர்ஸ் வந்து எப்போவுமே முழு எண்ணாக தான் இருக்கும் டிஸ்க்ரீட்டில். பட் கண்டினியூஸில் வந்து மேபி புள்ளி வச்ச நம்பர் கூட வரலாம். ஸோ ஆர்டினல், நாமினல் வேரியபிள்ஸ் இதோ வருவோம். அது ஆக்சுவலாக இது நெக்ஸ்ட்டு அதுதான் வரும். ஓகே. ஸோ கண்டினியூஸுங்கிறது இப்போ இது புள்ளி வச்ச நம்பராக கூட இருக்கலாம். இப்போ உங்களுடைய வெயிட்டு, ஹைட்லாம் கூட புள்ளி வச்ச நம்பராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகே. ஸோ பாலாஜி ரவீந்திரன் ரைஸ் ஹேண்ட். என்ன டவுட் உங்களுக்கு? இது டவுட்டா? ஹலோ? ஓகே. ஸோ அது வந்து இந்த கண்டினியூஸ் வேரியபிளுங்கிறது லைக் இது வந்து புள்ளி வச்ச நம்பராக கூட வரலாம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும்.
ஓகேங்களா? ஸோ குவாலிட்டேட்டிவ்லையும் 2 டைப்ஸ் இருக்குது, குவான்டிடேட்டிவ்லையும் 2 டைப்ஸ் இருக்குது. இதுதான் ஹோல் திங் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். டைக்டோமிக் வந்து குவாலிட்டேட்டிவ்ல வந்து 2 டைப்ஸ், டைக்டோமிக், பாலினாமிக். டைக்டோமிக்னா லைக் டூ டைப்ஸ் தான் இருக்கும். அதில் ஜெண்டருங்கிறது இப்போ வந்து மேல் ஆர் ஃபீமேல், ஸோ 2 டைப்ஸ் தான் இருக்குது. பாலினாமிக் வந்து மோர் தென் 2 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிராண்ட் ஆஃப் கார் இல்லை ஹேர் கலர்னாங்க. இது குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் 2 டைப்ஸ், டிஸ்கிரீட், கண்டினியூஸ். டிஸ்கிரீட்டுங்கிறது கவுண்டபுளாக இருக்கும், அது எப்பவுமே வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும், முழு எண்ணாக தான் இருக்கும். கண்டினியூஸுங்கிறது மேபி வந்து தசம புள்ளி எண்ணாக கூட வரலாம், அதான் புள்ளி வச்ச நம்பராக கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரிக்கல் ஸ்கேல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நியூமரிக்கல் ஸ்கேல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் 4 டைப்ஸ்: நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. So the scale determines the amount of information contained in the data. The scale indicates the data summarization and statistical analysis that are appropriate. Okay. ஸோ நாமினலுங்கிறது என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா கொடுக்குறாங்க. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா அது அந்த டைப்ஸ் ஆஃப் இது இல்லையா? இப்போ அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் நாமினல்னால் என்ன அர்த்தம்னா, நாமினல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ஆர்டர்லையும் இருக்காது. இப்போ மேல் ஃபீமேல் எடுத்துக்கோங்க. மேல் ஃபீமேல் வந்து லைக் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, மேல் வந்து ஃபீமேலை விட பெருசு அப்படின்னு சொல்லி, ஃபீமேல் வந்து மேலை விட பெருசுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அது வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? மேல் தான் ஃபஸ்ட் வரணும் இல்லை ஃபீமேல் தான் ஃபஸ்ட் வரணும் அப்படி சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னது, ஒரு நாமினல் டேட்டா. அதுக்கு எந்த ஆர்டரும் கிடையாது. ஓகேங்களா? எந்த லாஜிக்கல் ஆர்டரும் கிடையாது. இதே ஹேர் கலர்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் கலர்லேயும் எந்த ஆர்டரும் கிடையாது. ஓகேங்களா? பிளாக் தான் வந்து ப்ரௌனை விட பெருசு ஆர்டர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ஒரு யூனிக்யூ கலர்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டராக சொல்ல முடியாது. அதுதான் வந்து நாமினல் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே ஆர்டினலில் வந்துச்சுன்னாங்க, இது வந்து ஆர்டினலில் எப்போவுமே வந்து ஆர்டராக தான் இருக்கும். இப்போ இந்த ஹவு டு யூ ஃபீல் டுடே இதில் வைங்க, வெரி அன்ஹாப்பி, அன்ஹாப்பி, ஓகே, ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஸோ இது வந்து ஒரு ஆர்டரில் இருக்குது, ஒரு லைக் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குன்னு வைங்க. அன்ஹாப்பி டு ஹாப்பி வரைக்கும் இன்க்ரீஸிங் ஆகிட்டே இருக்குது, அது ஒரு ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடில் வெரி அன்சாட்டிஸ்ஃபைடு, சம்வாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதுவும் ஒரு ஆர்டரில் இருக்குது. இந்த மாதிரி இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை வந்து ஆர்டராக போட்டால் அது வந்து ஆர்டினல் டேட்டா, ஆர்டர் இல்லாமல் போட்டால் அது நாமினல் டேட்டா, நாமினல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதே குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்குன்னு வைங்க. குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் நான் இன்டர்வல் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன்னு வைங்க. இன்டர்வலுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 60 and 50 degrees இஸ் a measurable 10 degrees. 60க்கும் 50க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10 தான். சேம் 80க்கும் 70க்கும் 10 தான். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து இன்டர்வெல்ஸும் வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ 60க்கும் 50க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் ஒன்று தான், 80க்கும் 70க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்வெல். அதுவும் இல்லாமல் இந்த இன்டர்வெல் வந்து சேமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறீங்கன்னு வைங்க கண்டினியூஸாக. அதோட இன்டர்வெல் என்னன்னா 1. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 2 ஆகிடுது. ஸோ இதோட இன்டர்வெல் என்னது 1க்கும் 2க்கும் உள்ள இன்டர்வெல் என்னது 1. ஸோ சேம் திங் 2க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் 1 தான் இல்லையா? ஸோ சேம் ஒரு டிஸ்டன்ஸில் அது போயிட்டுருக்கு, சேம் இன்டர்வெல்லில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த இன்டர்வெல்லில் வந்து 0 ஸ்கேல் கிடையாது, 2 0 கிடையாது அதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக டெம்பரேச்சர் வந்து கிடையாது, செல்சியஸில் வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு செல்சியஸ் மட்டும்தான் 0 டிகிரிஸ் இருக்கும், மீதி எதுக்குமே வந்து 0 டிகிரிஸ் கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு இன்டர்வெல். ஓகேங்களா? ஸோ சேம் இன்டர்வெல்லில் ட்ராவல் ஆகிட்டே போகிறது வந்து இன்டர்வெல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். இதே வந்து ரேஷியோன்னு வைங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10க்கும் 5க்கும் உள்ள ரேஷியோன்னு கேட்டிங்கன்னா 2ன்னு சொல்லுவேன். இதே 20க்கும் 10க்கும் உள்ள ரேஷியோ என்னது, அதுவும் 2 தான் இல்லையா? ஸோ இந்த ரேஷியோங்கிறது லைக் இந்த டிவைட் பண்ணி வர்றது இந்த ரேஷியோ, அந்த ரேஷியோ வந்து சேமாக போயிட்டே இருக்குனாங்க. பட் ஆனால் இந்த இன்டர்வெலுக்கும் இந்த ரேஷியோக்கு என்ன வித்தியாசம்னா, இன்டர்வெல்லில் ட்ரூ 0 கிடையாது இல்லையா? ஆனால் ரேஷியோவில் வந்து ட்ரூ 0 இருக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ் சச் ஆஸ் டிஸ்டன்ஸ், ஹைட், வெயிட் அண்ட் டைம் யூஸ் த ரேஷியோ ஸ்கேல் அப்படின்றாங்க. ஓகே ஓகே, யாரோ மனோஜ் ஜோசப் ரைஸ் ஹேண்ட். I have a question. Hello. சொல்லுங்க. Can you hear me? Yeah, yeah. இப்போ இன்டர்வல் வந்து கிளாஸ் வித்துக்கு, அதாவது கிளாஸ் இன்டர்வலுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தானே, அதைத்தானே இன்டர்வல்னு சொல்றீங்க? ஆமா. ஸோ ரேஷியோ வந்து கிளாஸ் வித்துக்கு உள்ள ரேஷியோவா இல்ல எதோட ரேஷியோ? அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ்க்குள்ள ரேஷியோ அது? ஆமா. ஸோ இப்போ 5 to 10 இன்டர்வல் எடுத்தேன்னா 10 divided by 5 அந்த ரேஷியோவா? அது ரேஷியோ. ஆமா. அந்த ரேஷியோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா. ஆமா. ஸோ இந்த ரேஷியோ ஈக்குவலா இருக்கும்போது என்ன அச்சீவ் பண்ண முடியும் அதுல? இல்ல, ஆக்சுவலா இது வந்து இந்த ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்ங்கிறது நம்ம டேட்டா வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டால இப்போ நான் ஆர்டினல் இல்லை நாமினல் காட்டுறேன்னு வைங்க. இப்போ வந்து இதில் வந்து செக்ஸ் இருக்குன்னு வைங்க, இந்த ஜெண்டர். ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டா, எந்த ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்டாக இருக்கும்? ஸோ நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னுடைய டேட்டா வந்து எந்த டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இப்போ இது வந்து நாமினல் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஏன்னா வந்து இதை வந்து ஆர்டர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ அந்த மெஷர்மென்ட் ரேஷியோவா இருக்கும்போது ரேஷியோ வந்து கண்டினியூஸ் டேட்டால வருமா, டிஸ்கிரீட் டேட்டால வருமா? அது வந்து மேபி கண்டினியூஸ்ல தான் வரும். ஓகே. இல்ல டிஸ்கிரீட்லயும் வரலாம். சோ என்ன இப்ப 10/5 னா கூட டிஸ்கிரீட்ல தான் வரும். டிஸ்கிரீட்லயும் வரலாம். சோ இத வந்து குவாலிட்டி டேட்டா மட்டும் தான் சொல்ல முடியும். இத வந்து கிளாசிஃபை பண்ண முடியாது. டிஸ்கிரீட்டா கண்டினியூஸா கிளாசிஃபை பண்ண முடியாது. ஓகே ஃபைன். எனிவே இது ஒரு ஸ்கேல் ஆஃப் மெஷர்மென்ட், அவ்வளவுதான். மெஷர்மென்ட். ஆமா. ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ஓகே ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் முடிஞ்சு, டைப் ஆஃப் டேட்டா மெஷர்மெண்ட்லாம் முடிஞ்சுனாங்க. இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கோட 3 பார்ட்ஸ்: கலெக்டிங் டேட்டா, ப்ரெசென்டிங் டேட்டா, சம்மரைசிங் டேட்டா. ஸோ இந்த மூணுமே வந்து முக்கியமானது ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ கலெக்டிங் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு சர்வே எடுக்க போகிறேன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு சர்வே எடுக்க போகிறேன்னு வைங்க. இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 10,000 ஸ்டூடெண்ட் பேர்கிட்டையும் நான் போயிட்டு சர்வே எடுக்க முடியுமா? ஸோ 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் இருக்காங்க. இப்போ சில பேர் வந்து கேன்டீனில் இருக்காங்க, சில பேர் வந்து கிளாஸஸில் இருக்காங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு சர்வே எடுக்கணும்னா எனக்கு அஃப்கோர்ஸ் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இந்த கலெக்டிங் டேட்டாலாம் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது கலெக்டிங் டேட்டாவில். பாப்புலேஷன் சாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் பேர்கிட்டையும் நான் போயிட்டு சர்வே எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதனால் கஷ்டமாக இருக்கும்னா, ஸோ ஒருத்தர்கிட்டையும் நான் போயிட்டு சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து டைம் கன்சியூமிங் ஆகும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 10,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறத விட்டுட்டு செலக்டிவாக ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோன்னு வைங்க. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். எதனாலனா இது வந்து டைமும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நான் போயிட்டு கேட்க போகிறேன். ஓகேங்களா? அதுவும் எந்த மாதிரி கேட்க போகிறேன்னா, ஸோ எந்த மாதிரி நான் அதை கலெக்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுற அந்த விதம் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கலெக்டிங் த டேட்டா. ஸோ அது முதல்ல நம்ம பார்த்துலாம். கலெக்டிங் த டேட்டாவில் என்ன டைப்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்னா, பயஸ்டு சாம்பிளிங் சொல்லுவாங்க, அன்பயஸ்டு சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் நான் சொன்னேன் இல்லையா, பாப்புலேஷனுங்கிறது 10,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து 10,000. பாப்புலேஷனுங்கிறது அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ். சாம்பிளுங்கிறது அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு 1,000 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் என்னுடைய சர்வேக்கு. ஓகேங்களா? அது வந்து சாம்பிள் டேட்டா. புரியுதா? இந்த பாப்புலேஷன் சாம்பிள். எதனால நம்ம இந்த மாதிரி 1000 சொல் பண்ணோம்னா, இந்த 1000 வச்சு நம்ம அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சர்வேயை வச்சு இந்த பாப்புலேஷனை நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இந்த பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னவோ
அதை வந்து இந்த சாம்பிள் டேட்டாவை வச்சு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதனால தான் ஓகேங்களா. ஸோ இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுல 2 டைப்ஸ் இருக்குது. பயஸ்டு சாம்பிளிங், இன்னொன்று அன்பயஸ்டு சாம்பிள்னு சொல்லி. இந்த பயஸ்டு சாம்பிளிங் வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த பயஸ்டு சாம்பிளிங்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், வாலண்டியர் சாம்பிளிங். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து இதில் இன்வால்வ் பண்ணாது. இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் எடுத்துக்கிட்டிங்க நீங்கள், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்கு இதில் வந்து யார் யார் வந்து நமக்கு நியர்பை நம்ம ஆக்சசிபிளாக இருக்குன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சர்வே எடுக்க போகும்போது நீங்கள் வந்து கேன்டீன்குள்ளே போகிறீங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேன்டீன்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் சர்வே எடுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். யார் யார் வந்து ஆக்சசிபிளாக இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கேட்கறது. ஸோ அது வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ஓகேங்களா. இதே வந்து வாலண்டியர் சாம்பிளிங் வைங்க, அவங்களாவே இன்ட்ரெஸ்டடாக வராங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக சர்வே எடுக்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து வாலண்டியர் சாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஏன் அதனால தான் வந்து இந்த பயஸ்டு சாம்பிள் வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து வெறும் கேன்டீனில் மட்டும்தான் பார்க்குறோம். மீதி கிளாஸ் ரூம்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கள யாருமே நம்ம செலக்ட் பண்ணல. ஜஸ்ட்டு கேன்டீனில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பயஸ்டு சாம்பிளிங் மோஸ்ட்லி சூஸ் பண்ண மாட்டாங்க. அன்பயஸ்டு சாம்பிளிங்கில் வந்து ஸோ எல்லா அந்த அந்த பாப்புலேஷனையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு குட் சாம்பிள்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குட் சாம்பிள் அந்த 1000 ஸ்டூடெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த 1000 ஸ்டூடெண்ட் வந்து இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்து அப்படி உரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. அதான் வந்து சாம்பிளிங். ஸோ ஒரு குட் சாம்பிள்னா இந்த பாப்புலேஷனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அன்பயஸ்டு சாம்பிளிங் பார்க்கலாம். அன்பயஸ்டு சாம்பிளிங்கில் வந்து ஓகே biased sampling. Biased sampling real time example other than population. ஸோ அதுதாங்க இப்போ பயஸ்டு சாம்பிளிங்கிறது நம்மளுக்கு நம்ம வந்து நியர்பையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கேட்குறது வந்து பயஸ்டு சாம்பிளிங். நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பயஸ்டு சாம்பிள்ஸ். ஓகேங்களா. டேட்டா விச் சிஸ்டமேட்டிக்கலி டிஃபர்ஸ் ஃப்ரம் த சாம்பிள் பாப்புலேஷன். ஏன்னா வந்து இப்போ அந்த பாப்புலேஷனில் வந்து ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, சம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமில் இருக்காங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்டீனில் இருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் வந்து என்னுடைய ஆக்சசிபிள் கேன்டீன் தான் இருக்குப்பா பக்கத்தில், நான் வந்து கேன்டீனில் போய் தான் சர்வே எடுக்கிறேன்னா, ஸோ மீதி இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கிளாஸில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க இல்லையா அந்த சாம்பிளிங்கில். ஸோ அப்போ வந்து அது ஒரு குட் சாம்பிளாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களையும் இருக்கணும், கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்களையும் அந்த சாம்பிளில் நீங்கள் எடுக்கணும். ஸோ அது வந்து இந்த பாப்புலேஷன் டேட்டாவே அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த சாம்பிள் டேட்டா. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னால் எடுக்க முடியாதுன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த 1000 சாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த பயஸ்டு சாம்பிளிங்கால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வெறும் ஒரு ஒரு பார்ஷியலாக மட்டும்தான் அது வந்து அந்த சாம்பிள் எடுக்க முடியும். ஸோ ஹோலாக வந்து எடுக்க முடியாது இந்த பயஸ்டு சாம்பிளிங்கில். அதே அன்பயஸ்டு சாம்பிளிங்கில் நம்மளால் எல்லாருக்குமே வந்து சேம் சான்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ இந்த அன்பயஸ்டு சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சான்ஸ் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் சாம்பிள்ஸ், இது ரொம்பவே நல்ல ஒரு சாம்பிள் மெத்தடு. ஏன்னா இப்போ 10,000 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் 1000 பீப்புள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா. அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரேண்டமாக தான் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்கன்னு வைங்க. அப்போ இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சேம் சான்ஸ் இருக்கும். நான் சூஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், சேம் சான்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு சூஸ் ஆகிறதுக்கும் இருக்கும் இல்லையா. அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் ஆகணும்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சேம் சான்ஸ் இருக்கும் சூஸ் ஆகிறதுக்கு இந்த 10,000 சாம்பிள்ஸ்க்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த ரேண்டம் சாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த பாப்புலேஷனே கவர் பண்ணுறீங்க, பாப்புலேஷனுக்கு சேம் ஒரு ப்ராபபிலிட்டியை கொடுக்குறீங்க சூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே நல்ல இது இந்த ரேண்டம் சாம்பிள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே an employer is interested in the time it takes each employee to communicate work each morning, and random sample of 35 employees will be selected and their commuting time will be recorded.
They are 2712 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. அதுலேருந்து அவங்க ரேண்டமாக வந்து அந்த நம்பர்ஸை பிக் பண்ணி ஸோ ஒரு எம்ப்ளாயை அவங்க வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 எம்ப்ளாயினா 200 எம்ப்ளாயை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. எது வச்சுன்னா ரேண்டம் நம்பர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதே சிஸ்டமேட்டிக் சாம்பிள்னு ஒன்று இருக்குது. சிஸ்டமேட்டிக் சாம்பிள் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைனாக நிற்பாடி வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஸோ இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இல்லை இப்போ 2 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன்னு வைங்க. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ 2 இன்க்ரீஸ் பண்ணி 3rd ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறேன். 2 இன்க்ரீஸ் பண்ணி 5th ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு nth வேல்யூ ஒரு 2 வேல்யூ வச்சுருக்கீங்கன்னா 2 இருக்குன்னா ஸோ 2 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் 2 இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பிக் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பிக் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 3rd ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் 5th, அதுக்கப்புறம் 7th, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிள் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுமே வந்து ஆர் த ஷோன் சாம்பிள் இஸ் அ டைப் ஆஃப் அன்பைஸ்டு சாம்பிள் கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து அன்பைஸ்டு சாம்பிளிங் தான். இந்த ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ராட்டிஃபைடு, கிளஸ்டர் எல்லாமே வந்து அன்பைஸ்டு சாம்பிளிங் தான். ஓகே, அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது. ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் என்ன பண்ணுவோம்னா, இப்போ உங்ககிட்ட வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ வந்து ஜெண்டர் வைஸாக பிடிக்கிறோன்னு வைங்க. ஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அந்த பாப்புலேஷன் டேட்டாவில் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சிடும். ஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறோம். இந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்து லைக் இந்த குரூப் வைஸாக பிரித்து ரேண்டமாக பிக் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிள், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி கிளஸ்டர் சாம்பிள்னு ஒன்று இருக்குது. ஸோ கிளஸ்டர் சாம்பிளுக்கும் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா, நம்ம இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் குரூப் வைஸாக பிரித்தோம் இல்லையா? ஸோ மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரித்தோம் இல்லையா? இந்த கிளஸ்டர் சாம்பிளிங் அந்த மாதிரி பிரிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா, ஒரு கலந்த மாதிரி மேல் ஃபீமேல் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. ஸோ லைக் இப்போ 3 குரூப் இருக்குன்னா, இப்போ 1000 பீப்புள்லேருந்து 3 குரூப்பாக பிரிக்க போகிறோன்னா, அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 333 பேர் தனியாக இருக்கும் ஒரு குரூப்பு. அதில் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அந்த குரூப் வந்து கலந்துருக்கும். மேல் ஃபீமேல் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்து இருப்பாங்க. அந்த மாதிரி 3 குரூப்பாக நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடில் வந்து நம்ம குரூப் வைஸாக இப்போ மேல் ஃபீமேலாம் தனித்தனியாக பிரித்து தான் பண்ணோம். பட் இந்த கிளஸ்டர் சாம்பிளிங்கில் அந்த மாதிரி கிடையாது, கலந்துருக்கும். பட் இப்போ நான் 3 கிளஸ்டர்ஸாக பிரிக்கணும்னா சேம் அமௌண்ட் ஆஃப் இப்போ 333 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு குரூப்பில் அது கலந்துருப்பாங்க, மேல் ஃபீமேல் கலந்துருப்பாங்க. இப்போ 2வது குரூப்பில் ஒரு 333 ஸ்டூடெண்ட்ஸ், 3வது குரூப்பில் ஒரு 333 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்க. இப்போ அதுலேருந்து நான் வந்து ரேண்டமாக பிக் பண்ண போகிறேன். இப்போ புரியுதா? அந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கும் கிளஸ்டர் சாம்பிளிங்கும் இதுதான் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். அந்த 3 குரூப்லேருந்து ரேண்டமாக பிக் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம சொன்னீங்க. ஓகே, அதான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் வந்து நம்ம குரூப் வைஸாக பிரித்து அப்புறம் ரேண்டமாக பிக் பண்ணுறோம். பட் கிளஸ்டர் சாம்பிளிங் நம்ம குரூப் வைஸாக கலந்துருக்கும். அதில் அந்த குரூப்ஸ் கலந்துருக்கும், கலந்த மாதிரி ஒரு குரூப்பாக பிரித்து ஒரு 3 குரூப்பாக பிரிச்சுக்கிறோம். அதை பிரித்து அதுலேருந்து ரேண்டமாக பிக் பண்ணுறது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ எதாவது இந்த டேட்டா கலெக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரெசென்ட் ஆன் ஆர்கனைஸ் டேட்டா. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு டேட்டாவை, நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இப்போ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, வந்து இப்போ வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ரெசென்ட் ஆர் ஆர்கனைஸ் டேட்டாவில் வந்துடும். ஸோ செகண்ட் பார்ட் இது. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கனைஸ் டேட்டாவில் 2 இருக்குது, டேபிள்ஸு இன்னொன்று கிராஃப்ஸ்ன்னு சொல்லி. டேபிள்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், அப்புறம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், அப்புறம் கிராஃப்ஸில் வந்து இந்த பார் இப்போ இதை பார்க்குறீங்களா, இதில் வந்து பார் சார்ட், இது வந்து ஹிஸ்டோகிராமு, இது வந்து பை சார்ட்டு, இந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ஆர்கனைஸ் டேட்டாலாம் வந்துடும்.
இப்போ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு வைங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னா எப்படின்னா, இப்போ சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, கம்ப்யூட்டர் சோஷியல் சயின்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இல்லை காலேஜில் எடுத்துப்போமே, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அந்த இது எடுத்துப்பாங்க இல்லையா? சில பேர் காமர்ஸ் எடுத்துருப்பாங்க, சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, சில பேர் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், ஓகேங்களா? மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், சயின்ஸ் அதாவது இந்த ஃபிசிக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், கெமிஸ்ட்ரி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மேஜர் சப்ஜெக்ட் இருக்குது, சோஷியாலஜி, ஆர்த்தாலஜி, ஆத்தர், சைக்காலஜி இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் கவுண்ட் பண்ணி வைக்கிறோம், குரூப் பண்ணி கவுண்ட் பண்ணிடுறோம். சைக்காலஜியை குரூப் பண்ணுறோம், 62 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எக்கனாமி 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோஷியாலஜி 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறது, இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து கவுண்ட் பண்ணி வைக்க போகிறோம். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து இந்த இதில் வந்து ரொம்பவே ஈஸி தான். அது வந்து இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதெல்லாம் வந்து சில ஒரு லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனாலன்னா இந்த லைப்ரரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாவே இப்போ ஒரு ஃபைலில் வந்து நம்மகிட்ட டேட்டா இருக்குன்னு வைங்க. இப்போ அந்த ஃபைலில் வந்து ரீட் பண்ணால் நம்மளாவே லைக் பெருசாக கோடிங் எழுதிட்டு வர தேவையில்லை. இவங்க ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் வந்து எழுதி வச்சுட்டாங்க, அதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த லைப்ரரிஸ். இது எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லைப்ரரிஸ். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த ஆக்சுவலாக பைத்தான் முடித்த பிறகு ஐ திங்க் 14th செஷன் நினைக்கிறேன், 14th செஷன் இன் டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த மேட்பிளாட்லி பற்றி, பேண்டாஸ் பற்றி, நம்பை பற்றி, சீபான் பற்றி இதெல்லாம் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ சிம்பிளாக நான் சொல்லணும்னா, இப்போ ரீட் சிஎஸ்சின்னு வைங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ரீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேபிளை அது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுச்சு. இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோன்னு வைங்க. இன்ஃபோ என்ன பண்ணோம்னா, அந்த டேட்டாவில் வந்து எத்தனை காலம்ஸ் இருக்குது, அதோட டைப் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஈஸியாக வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துரும். இப்போ பேசஞ்சர் ஐடி 291 நார்மல், அதாவது எம்டி இல்லாத 291 நம்பர்ஸ் இருக்குது அதில். அது வந்து நம்பர்ஸ், அதான் இன்ட்டு 64னா நம்பர்ஸ், இன்டீஜர்னு சொல்லுவாங்க, நம்பர்ஸ் அது ஆக்சுவலாக. அதே வந்து இது நேம்னு வைங்க. நேம் வந்து 891 நேம் இருக்குது. அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு கேரக்டர்ஸில் இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து 714 தான் இருக்குது. 891 மீதெல்லாம் 891 இருக்குது, இதில் 714 மட்டும்தான் இருக்குது. அதோட டைப் என்னது, ஃப்ளோட் தான், ஓகே. ஓகே, அந்த மாதிரி எல்லா அந்த காலம்ஸ்க்கும் வந்து ஒரு டைப் இருக்குது. எத்தனை நார்மல், எத்தனை எம்டி இல்லாத வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ எம்டி இருக்கிற வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை எம்டி வேல்யூஸ் இருக்குது இதில். ஏஜில் வந்து 177 எம்டி வேல்யூஸ் இருக்குது. ஈஸி என்னென்னா எம்டி வேல்யூ, அது எம்டி வேல்யூ கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு லைன் அப்படியே கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். கேபினில் வந்து 687 எம்டி வேல்யூஸ் இருக்குது. எம்பார்க்கில் 2 எம்டி வேல்யூஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக இந்த மிஷின் லேர்னிங்கில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி எம்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அந்த எம்டி வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அது வந்து இந்த மிஷின் லேர்னிங் பாட்டில் நம்ம பார்ப்போம் அது, ஓகேங்களா? டேட்டா க்ளீனிங்கில் வந்துடும் அது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டேட்டா டிஸ்கிரைப்னு கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரைப் என்ன பண்ணுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் இது. எதுனா ஒரு காலமுக்கும் வந்து அதோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஓகே, மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து ஒரு டேபிள் மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வருவோம். இதுதான் இந்த கிராஸ் டேப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் டேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிங்கிறது பேண்டாஸ் டாட் கிராஸ் டேபு. இப்போ எந்த காலமுக்கு நான் சர்வைவ்டுக்கு பார்க்க போகிறேன்னு வைங்க. சர்வைவ் காலமுக்கு ஒரு சர்வைவ் காலம் இருக்கு இல்லையா, இந்த சர்வைவ் காலமுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போகிறேன். எத்தனை பேர் சர்வைவர் இருக்காங்க, எத்தனை பேர் நான் சர்வைவர்ஸ், அது வந்து கவுண்ட் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அது கவுண்ட் பண்ணுறது போக எனக்கு வந்து 0
நான் சர்வைவர்ஸ் வந்து 549 பேர், சர்வைவர்ஸ் வந்து 342 பேருன்னு வந்துச்சு. ஈஸியாக வந்து ஒரு 2 லைனில் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து எத்தனை ஃபீமேல் எத்தனை மேல்னு சொல்லி பார்க்குறேன். ஃபீமேல் வந்து 233 பேர் சர்வைவாக இருக்காங்க, சர்வைவாய்டு. ஓகேங்களா? மேல் வந்து 109 பேர் சர்வைவாக இருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபீமேல் வந்து நிறைய பேர் வந்து சர்வைவாக இருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து கிளாஸ் வைஸாக பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸில் 136 பேர் சர்வைவாக இருக்காங்க, செகண்ட் கிளாஸில் 87 பேர் சர்வைவாக இருக்காங்க. It is similar to Ruby by group by. ஓகே, குரூப் பை மாதிரி தான். ஆமாம், குரூப் பை மாதிரி தான். இந்த கிராஸ் டேப் வந்து அது ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு டேபிள் மாதிரி அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது நமக்கு. இந்த டேபிள் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பார் சார்ட்லாம் போட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து 136 பேர் சர்வே இருக்காங்க, செகண்ட் கிளாஸில் 87 பேர், ஆக்சுவலாக இந்த பேண்டஸில் கூட குரூப் பை இருக்குது. ஆக்சுவலாக குரூப் பையும் இருக்குது அதில். தேர்ட் கிளாஸில் வந்து 119 பேர் வந்து சர்வைவாக இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ புரிஞ்சில்ல. ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா அதோட பர்சன்டேஜ், அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் பர்சன்டேஜ். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சொல்கிறது தான் வந்து இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த பை சார்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பை சார்ட்டில் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் வரும். இது பாருங்கள், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 61.6% வந்து இறந்துருக்காங்க, 38.4% வந்து சர்வைவ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. இது வந்து எல்லாம் கிராஃப்ஸ்ன்னு இல்லை, இது வந்து டேபிள்ஸில் வந்து டேபிள்ஸை கூட நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிள் கூட நம்ம பண்ணலாம். அது ஜஸ்ட் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சு பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபில் வந்துடும். பார் சார்ட்டு, ஹிஸ்டோகிராம் இதெல்லாம் கிராஃபில் வந்துடும். முதல்ல இருக்கிறது வந்து இந்த பார் சார்ட்டு. ஸோ பார் சார்ட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈச் டிஸ்டிங் வேல்யூ இஸ் ரெப்ரசன்டட் பை எ பார். ஒரு வேல்யூக்கும் வந்து ஒரு பார் கொடுப்பாங்க. இந்த பார் செகண்டுக்கு ஒரு பார், தேர்டுக்கு ஒரு பார், எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கா? ஓகேங்களா? ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 0 ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஒமிட்டட். 0 ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் அதுக்கு வந்து 0. ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட கவுண்ட்டு ஒன்றும் இல்லை. 1 வந்து லைக் இப்போ 18 டைம்ஸ் வந்திருக்கு, 2 வந்து 20 டைம்ஸ் வந்திருக்கு, அந்த கவுண்ட்டு. ஓகேங்களா? கவுண்ட்டு 0 கவுண்ட் வந்து அந்த பாரே வராது. அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும், இப்போ தான் பார் வரும். Yes, a relative frequency distribution comes in table. We can also do it in graphs. Correct me? Yes, ஆமாம், கிராஃப்ஸில் கூட பண்ணலாம். ஆக்சுவலாக பை சார்ட்டில் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ்லாம் போடும்போது. ஜெகன் செல்வம் ரைஸ்டாண்ட். என்ன டவுட் இருக்கா? ஜெகன் செல்வம். ஓகே. ஸோ அப்புறம் நன் ஆஃப் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஹோல்ட் ஃபார் எ ஹிஸ்டோகிராம். ஸோ பார் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி பார் வருது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இந்த ஹிஸ்டோகிராம். இந்த பார் சார்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஹிஸ்டோகிராம். ஓகேங்களா? ஸோ இந்த பார் சார்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த இதில் இருக்கு. இப்போ வந்து ஓகே, இப்போ இந்த பார் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்னாச்சு? ஓகே, பார் சார்ட் கிரியேட் பண்ணது வந்து sns.factor_plot இருக்குது, இல்லை plt.bar, ரெண்டு ஃபங்க்ஷனும் யூஸ் ஆகும். இந்த ஃபேக்டர் பிளாட்டும் அது சேம் தான். இது வந்து சீபான் லைப்ரரியில் இருக்குது. ஏன் சீபான் லைப்ரரி யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் இந்த சீபான் லைப்ரரியில் இருக்கிற இந்த பிளாட்ஸ் எல்லாமே. அதில் வந்து நான் வந்து என்ன
அதாவது அதோட டாபிக் வந்து சர்வைவ்டு. அதோட டேட்டா வந்து நம்மளுடைய அந்த டைட்டானிக் டேட்டா தான். பார் சார்ட் நான் குரூப்டு டேட்டா, ஹிஸ்டோகிராம் குரூப்டு டேட்டா. ஓகே, இல்லை பார் சார்ட்டும் வந்து குரூப்பாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு டைப் இருக்குன்னு வைங்க, இப்போ 0னா 0 குரூப். இந்த 0 குரூப்புக்கு எத்தனை கவுண்ட் இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எத்தனை கவுண்ட் இருக்கு, ரெண்டுமே வந்து குரூப்பாக தான் இருக்கும். என்னாச்சு இது? ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 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 டேட்டா வந்து என்னென்னு கொடுத்துடணும், கைண்ட் வந்து கவுண்ட்டு. ஸோ நம்ம அதை ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைட்டில் வந்து கவுண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஹூ சர்வைவ்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சேம் திங் நம்ம இந்த இதுக்கு சர்வைவ்டுக்கு பண்ண போகிறோம் வித்து செக்ஸு. இந்த இது அதாவது ஜெண்டர் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ் வந்து இப்போ இதான் எக்ஸ் வந்து இந்த ஜெண்டரில் வந்துடும், மேல் ஃபீமேலாக வந்துடும். சர்வைவ்டு தான் சர்வைவ்டோட கவுண்ட்டு. ஓகேங்களா? எத்தனை பேர் சர்வைவாக இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஸோ அதோட கவுண்ட்டு. அது வந்து நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சேம் பேசஞ்சர் கிளாஸுக்கு. ஸோ பேசஞ்சர் கிளாஸுக்கும் அதே மாதிரி எக்ஸ் வந்து இப்போ பி கிளாஸ் பேசஞ்சர் கிளாஸு. இந்த ஹியூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக. ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது பாருங்க. இது ப்ளூ வந்து இது ஆரஞ்சில் வருது. அதுவும் இல்லாமல் இதோட லெஜெண்ட்னு சொல்லுவாங்க இது. ஸோ அந்த ப்ளூ பார் எதை டினோட் பண்ணுது, இந்த ஆரஞ்சு பார் எதை டினோட் பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹியூ போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த ஹிஸ்டோகிராம். என்னென்னா இந்த ஹிஸ்டோகிராம் வந்து ரெப்ரசன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் with class intervals or attributes as the bar and frequency as the height. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பார்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி சேம் தான். நம்ம இதில் பார்த்த மாதிரி கவுண்ட் எவ்வளவோ அதுதான் ஃப்ரீக்வன்சி இதில். பட் இந்த ஹிஸ்டோகிராமில் வந்து இன்டர்வெல்ஸாக இருக்கும் டேட்டா. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பார் சார்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு, ஹிஸ்டோகிராமுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு. இப்போ புரிஞ்சுதா? ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் வந்து நம்மளுக்கு லைக் இந்த கேரக்டர்ஸாக இருக்கும், மேல் ஃபீமேலு. ஸோ ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் கார் நேம்ஸு இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார் சார்ட்டில் போடுவோம். இதே வந்து நம்மக்கிட்ட இன்டீஜர்ஸாக இருக்குது, நம்பர்ஸாக இருக்குங்கிறப்ப ஹிஸ்டோகிராமில் போடுவோம். ஓகேங்களா? வித் இன்டர்வெல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஆக்சுவலாக ஏஜ் போட்டிருப்பேன். அதாவது ஏஜ் வைஸாக உள்ள டிஸ்ட்ரிபியூஷன். இது என்னென்னா இது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேல் எடுத்துப்போமே, மேலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நியர்லி 25 to 35 உள்ள 25 to 35 ஏஜ் இருக்கிறவங்க அதிகமாக வந்து சர்வைவாக இருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஏஜ் வந்து ஆக்சுவலாக இன்டீஜர் இல்லையா? அப்போ வந்து இந்த இன்டீஜரை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக போடுறதுக்கு ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணோம். புரியுதா? ஸோ அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து இந்த இதெல்லாம் 25 சேம் 25 to 35 உள்ள அதிகமானவங்க தான் வந்து சர்வைவ் ஆகிருக்காங்க அதிகமாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார் சார்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு, ஹிஸ்டோகிராம் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டில் வந்து சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா? பட் ஆனால் ஹிஸ்டோகிராமில் வந்து டிஸ்டன்ஸே இருக்காது, ஸோ கேப்பே இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த பார் சார்ட்டில் வந்து இந்த எல்லா பாரும் ஈக்குவல் வித் இருக்கும், ஈக்குவல் அந்த சைஸ் இருக்கும் வித்து. ஓகேங்களா? பட் ஹிஸ்டோகிராம் வந்து வேரி ஆகலாம், ஸோ மாறிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணுது இல்லையா? இந்த இன்டர்வல்ஸில் ஒரு ஹைட் இருக்கலாம், இந்த இன்டர்வல்ஸில் ஒரு வித் இருக்கலாம், இந்த இன்டர்வல்ஸில் ஒரு வித் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் வந்து வேரி ஆகும், ப்ளஸ் இன்டர்வல்ஸ் இருக்காது, சாரி கேப் இருக்காது. இது அப்படியே ஒரு இதுவாக பார்த்தா டிஃபினிஷன்
Pictorial representation in the form of spaced bars depict numerical data. The graphical representation in the form of bars with no space between them depict frequency distribution. Type of data வந்து represents categorical data, represents quantitative data. ஸ்பேசஸ் வந்து ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும் பார் சார்ட்டில், இது வந்து நோ ஸ்பேசஸ் இருக்காது. வித் வந்து ஈக்குவல் வித்தாக இருக்கும் பார் சார்ட்டில். ஹிஸ்டோகிராமில் வித் மே வெரி, வித் வந்து மாறிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ பை சார்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ அந்த வித்தின் அந்த குரூப்பில் எத்தனை பர்சன்டேஜ், நான் சொன்னீங்க பர்சன்டேஜாக பார்க்கணுன்னா வந்து பை சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மார்க் வைஸாக சப்ஜெக்ட் வைஸ் மார்க் பார்க்கும்போது இத்தனை பர்சன்டேஜ் வந்து இதில் வாங்கியிருக்கீங்க, இத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த சப்ஜெக்டில் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வைஸாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த பர்சன்டேஜாக போகிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பை சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பாருங்க, சர்வைவ்டு டாட் பிளாட்டு. சர்வைவ்டுங்கிறது நம்மளுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இந்த டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறேன். என்னவா மாற்ற போகிறேன், அதை பை சார்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ பிளாட்டு கைண்டு பை சார்ட்டாக மாற்ற போகிறேன். அதோட ஒய் மீன்ஸ் அதான் எதை வந்து பர்சன்டேஜாக மாற்ற போகிறோன்னா அந்த கவுண்ட் தான். ஸோ இப்போ 513 பேர் வந்து சர்வைவாக இருக்காங்கன்னா அதோட பர்சன்டேஜ் என்ன, டோட்டல் டிவைடட் பை அதான் 513 டிவைடட் பை டோட்டல் நம்பர். அது பண்ணால் நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா. இந்த ஆட்டோ பேக்ட் தான் வந்து லைக் இந்த பர்சன்டேஜில் எத்தனை டெசிமல் இருக்கணும். ஸோ 1.1ன்னா 1 டெசிமல் தான் கொடுக்கும். இப்போ நான் 2 கொடுத்தேன்னா 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் காட்டும். சில ரீகனெக்ட் பண்ணணும் அது. ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த இது இருக்கு இல்லையா, நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கொலாபரேட்டரி இதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து எந்த சாஃப்ட்வேரும் இல்லை உங்கள் லோக்கல் மிஷினில் பண்ணுறதுக்குன்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து உங்கள் ட்ரைவ் எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருந்தால் வந்து ட்ரைவில் போனால் ட்ரைவ்லேயே இருக்குது இந்த கூகுள் கொலாபரேட்டரி. சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கை க்ரியேட் பண்ணி கோடிங் அடிச்சுட்டே போகலாம். எல்லா லைப்ரரிஸுமே வந்து இன்பில்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து மோர் கூகுள் கொலாபரேட்டர்னு இருக்கும், இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நியூ நோட் புக் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கோடிங் எழுதிட்டே போகலாம். எழுதிட்டு இந்த இது ரன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து கனெக்ட்னு காட்டும், அதை கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஓகே, ஐ திங்க் மறுபடியும் எல்லாத்தையும் ரன் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குதாங்க, 61.62. ஸோ அந்த ஆட்டோ பேக்ட் வந்து அதுக்கு தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிஎல்டிஷன் போட்டோம்னா இந்த பிளாட் வந்து ஷோ ஆகிடும். இதே ஜெண்டர் வைஸாக பார்க்கும்பொழுது 68.1% ஃபீமேலு சர்வைவ் ஆயிருக்காங்க. மேல் வந்து 31.9% வந்து சர்வைவ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் வைஸாக பார்க்கும்பொழுது இத்தனை பர்சன்ட். ஓகே, இது இவ்வளோ தான் வந்து இந்த கிராஃபிக்கலாக வந்து நம்ம அந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டேட்டா வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படி விசுவலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து கடைசியாக சம்மரைஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓகே, டைம் வந்து இல்லை கண்டினியூ பண்ணலாமா இல்லை கலில்? டைம் வந்து ஓகே, ஐ திங்க் டுமாரோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஓகே, டுமாரோ செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து wearebigdatahands-on.com, நீங்கள் வந்து இந்த bigdatahands-on.com வெப்சைட்டில் போனீங்கன்னா தெரியும் சார். சிலபஸ் அப்லோட் பண்ணுங்க சார். சிலபஸ் ஆக்சுவலாக இந்த மிஷினில் இல்லை, ஆக்சுவலாக லினக்ஸில் தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஸோ அப்போ இதில் இல்லை, அதனால சொல்கிறேன். பிபிடியும் ஷேர் பண்ண முடியுமா இர்ஃபான்?
பிபிடி இல்லைங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சொன்னதானே அந்த ஜூபிட்டர் ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் அது ஷேர் பண்ணுவீங்களா ஒரு ப்ராக்டிஸ்க்கு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும், ரெக்கார்டிங்க பார்த்துக்கலாம் நீங்க, சரிங்களா? இது வந்து பெய்டா இருக்கும் உங்களுக்கு. பிபிடிஸ், சிஎஸ்வி ஃபைல், வாட் எவர் இட் இஸ் கம்ப்ளீட்லி பெய்டு. ரெக்கார்டிங் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஃபைன். ஓகே கலீல், நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலா டைம் அதிகமாயிடுச்சு. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆமா, நாளைலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் நான் காட்டிடுறேன். இது இந்த நம்ம சைட்டு bigdatahands.com. ஸோ இதில் வந்து இந்த மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸில் போனீங்கன்னா அந்த நம்மளுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே போடுவோம் நியூ வீடியோஸு. ஓகேங்களா? ஸோ இது யூடியூப் சேனல் கூட நம்ம போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்மளோட டெய்லி வீடியோஸ் இங்கே அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியல என்னது? எனக்கு ஒரு டவுட். ஓகேங்களா? பயாஸ்னா ஆக்சுவலி பயாஸ்னா ஜெனரல் மீனிங் என்ன சார்? பயாஸ் இதுல வந்து அன்பயஸ்ட்ன்றீங்க, அது கொஞ்சம் எனக்கு புரியல. கொஞ்சம் க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் பயஸ்ங்கிறது இப்போ நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக, நம்மளுடைய ஆக்சசிபிளுக்காக நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா? நம்மளால இப்போ அதான் நான் சொன்னேன், அந்த கேன்டீனில் மட்டும் எடுக்கிறதுன்னு வைங்க, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்ம போயிட்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து முழுசாக போயிட்டு எடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பாட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் அந்த சாம்பிளுக்காக. ஓகே சார், தட் இஸ் கால்ட் சாம்பிள் இல்ல சார்? சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் இருக்கு. பட் பயாஸ்னா என்ன சார்? why unbiasedன்றீங்க? why this is called as unbiased sampling and Irfan, hello. Irfan, shall I clear it out? This is Vignesh. சொல்லுங்க. பயாஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதாவது நம்ம இப்ப ஒரு குரூப்ல வந்து ஒரு 10% வந்து விமென்ஸ் இருக்காங்க, 90% வந்து மென்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்ப நீங்க மென்ஸ்ட மட்டும் சர்வே எடுத்துட்டீங்க, ஓகேங்களா? அப்ப தட் இஸ் கால்ட் பயாஸ். ஏன்னா நீங்க வந்து விமென்ஸ்ட வந்து கேட்கவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? சொல்லுங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாருமே கன்சிடரேஷன் பண்ணல இல்லையா? சோ ஒரு குரூப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல வந்து. ஸோ இப்போ நீங்க ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒன் சாம்பிள். இப்போ வந்து ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, இப்போ மென்ஸ் அண்ட் விமென்ஸ், ஜஸ்ட் ஜெண்டரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். யூ கேன் ப்ராக்டிகலி அப்ளை திஸ் டு எதுக்கு வேணா நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஒரு நீங்க கிளாசிபிகேஷனை பொறுத்து தான் நீங்க வந்து பயாஸ்டா அன்பயாஸ்டான்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிளேசஸ் வச்சு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சதர்ன் ரீஜன், நார்தர்ன் ரீஜன் வச்சிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சதர்ன் ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சர்வே எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பண்ண முடியாது, அது பயாஸ்டுன்ற மாதிரி ஆயிடும். அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித கருத்தா கூட இருக்கலாம், அத நீங்க வந்து you cannot take it as a final result. Like we can take it the COVID test also. Hi. Yeah sir. Yeah, this is Kai Silver. Yeah. So COVID test எல்லாருக்கும் பண்றது இல்ல. Just like like இப்போ கரண்ட் சினாரியோல எடுத்தீங்கன்னாக்கா COVID test we are not doing for everyone. In தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் பண்ணல, செலக்டிவா கொஞ்சம் பேருக்கு பண்றாங்க. So based on that we cannot conclude that this many person only affect the COVID அப்படின்ற மாதிரி we cannot take it. Okay, thank you very much. Okay, thank you Vignesh. Okay, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இர்ஃபான், லேப்டாப் கான்ஃபிகரேஷன் சொல்றீங்களா? இப்போ லேர்ன் பண்ணனும், பிராக்டீஸ் பண்ணனும். அதுதாங்க நான் சொன்னேன், இது வந்து ரொம்பவே நல்ல இது, இந்த கொலாபரேட்டரி இதுலயே நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணலாம். ஆக்சுவலா டீப் லேர்னிங் இதுலயே பண்ணிக்கலாங்களா? பண்ணலாம். எல்லா லைப்ரரிஸுமே வந்து ஃப்ரீயாவே இருக்கு, இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே ஃப்ரீ தான் இது ஆக்சுவலா எல்லாமே.
இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் டிரைவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டிரைவில் இருக்கிற டேட்டா கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவங்களே கொஞ்சம் சாம்பிள் டேட்டாஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ இது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் டிரைவில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணிவிட்டு டிரைவில் போயிட்டு நியூ மோர் கூகுள் கொலாபரேட்டரி. சப்போஸ் இது இல்லைன்னா கனெக்ட் மோர் ஆப்ஸில் போங்க. ஆக்சுவலாக நீ இப்போ சப்போஸ் உங்கள் லோக்கல் மிஷினில் இருக்கணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இது அனகோண்டான்னு சொல்லி. அது வந்து ஃபுல் ஆஃப் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்காக தான். சாரி, அனகோண்டான்னு டைப் பண்ணுறேன். கொலாபரேட்டரி. ஸோ கொலாபரேட்டரின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இது போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ண பிறகு அங்கே வரும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் மிஷினில் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக அனகோண்டா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அனகோண்டா இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஜூபிட்டர் நோட் புக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஜூபிட்டர் நோட் புக்கு. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைடர் இருக்குது, ஒரு ஐடி. அது ஆக்சுவலாக ஸோ எல்லாமே அதுக்கு தேவையான லைப்ரரிஸ், இந்த மெஷின் லேர்னிங், இந்த டீப் லேர்னிங்க்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இந்த அனகோண்டாவில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஏன் சொல்கிறேன்னா இது வேணாம்னு சொன்னால், ஓகே இப்போ நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் பண்ணோன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நியர்லி இது வந்து 1 GB வந்துடும் ஸ்பேஸ். ஓகேங்களா? டவுன்லோட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. விண்டோஸ்க்கு இருக்குது, மேக்கு இருக்குது, லினக்ஸ்க்கும் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த ஜூபிட்டர் நோட் புக் வரும், ஜூபிட்டர் லேப் வரும். ஸோ நிறைய டூல்ஸ் வருது இதில். ஆர் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் ஸ்பைடரு, எல்லாமே வந்து இந்த இதுக்கு தான், பைத்தானுக்கு தான். எல்லாமே ஃபுல் ஆஃப் பைத்தான் தான். ஓகேங்களா? அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் கூட அவங்க கொடுக்குறாங்க. பட் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு இந்த இதெல்லாம் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொலாபரேட்டரி தான் பெஸ்ட். ஓகே, கொலாபரேட்டரி போகலாம். ஓகேங்களா? ஒரு கூகுள் கொலாபரேட்டரி செலக்ட் பண்ண உடனே ஒரு நியூ நோட் புக் கிரியேட் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிட்டு போயிடலாம், ப்ரோக்ராம் எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் கனெக்ட் பண்ணிடணும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். அப்புறம் தேங்க்ஸ் சார். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கண்ட்ரோல் என்டர் டைப் பண்ணாலும் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இல்லை நீங்கள் இதை செலக்ட் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வந்து நீங்கள் டீப் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாகும். உங்களுக்கு வந்து ஜிபியூ இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் இருந்தால் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரேம் கம்மியாக இருந்தால் செத்துரும். அது வந்து தாங்க முடியாது, அதால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து டீப் லேர்னிங்லாம் நம்ம இமேஜ் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். லைக் ஹியூஜ் டேட்டாவாக இருக்கும் அது. ஸோ அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 4 GB. எனக்கு நான் பண்ணும் பொழுதே வந்து அவ்வளோ லேட் ஆகுது. என்னோட இதில் மிஷின்லேயே 4 GB தான் இருந்து, அதுலேயே வந்து ரொம்ப லேட் ஆகுது. மிஷின் லேர்னிங் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. மிஷின் லேர்னிங்லாம் அவ்வளோ யூஸாக தான் இருக்காது. டீப் லேர்னிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஆனால் மேக்ஸிமம் இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம், பெரிய பெரிய அல்காரிதம்லாம் ரன் பண்ணக்குள்ள ஒரு 6 hours 7 hours டைம் ஆகுது. ஸோ ஏதாச்சும் வேற மிஷின் லேர்னிங் ஏதாச்சும் அல்காரிதம்ஸ் வந்து புரியல. என்னது? ஐ மீன் டீப் லேர்னிங் லைப்ரரிஸ்லாம் ரன் பண்ணக்குள்ள 6 to 7 hours இது எடுக்குது, டைம் எடுக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் இருக்கா சீக்கிரமா ரன் பண்ண வைக்கிற மாதிரி? ஆக்சுவலாக க்ளவுட்ல தான் பண்ணணும். ஆக்சுவலாக அது பண்ணணும்னா க்ளவுட்ல அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே ரன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யூ மீன் நீங்க மிஷின்ல பண்ணணும்னா ரொம்ப அந்த மாதிரி. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. மிஷின்ல பண்ணணும்னா கண்டிப்பா லேட் ஆகும், ஹவர்ஸ் ஆகும். ஆனால் உங்ககிட்ட ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதான் ரேம், இந்த மாதிரி ஜிபியூ ப்ராசஸிங் யூனிட் இந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். யா மை லேப் கொஞ்சம் பழைய லேப், ஸோ ரொம்ப லேட் ஆகுது. எந்த அதுதான் 7 hours ஆகுது.
கிளவுட்ல பண்ணலாம், ஆனா அதுவும் பெய்ட்ல வந்துரும். அதுதான் பிரச்சனை. பெய்டா வரும். யா ஒன் டைம் ஏதோ கிளவுட்ல ரன் பண்ண போய் பில் மட்டும் ஒரு $100 வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ. ஸோ அதான் பயமா இருக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. சில ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.